ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் மலர், ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் பேசுறேன். இன்னைக்கு நாம த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல மே 22, 2026 அன்னைக்கு வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். டெய்லி எடிட்டோரியல்ஸோட ரொம்ப டீடைல்டு பிரேக் டவுன் நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு எடிட்டோரியலையும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் பிரிச்சு அதுக்கான வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோனையும் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸையும் அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கோர் கிளவர் உங்களுக்காக டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ் பிடிஎஃப்ஸையும் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு சின்ன அட்வைஸ், நடுவுல எக்ஸ்பிளனேஷன் புரியலனா தயங்காம வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸையும் பொறுமையா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி டெய்லி பிராக்டிஸ் பண்ணுனா கண்டிப்பா 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகுறது நீங்களே பாப்பீங்க. சரி, இப்போ நாம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டைட்டில் பேட் ஃபார் த பெட்டர், சிறப்பானதற்கான ஒரு முயற்சி. On the BCCI and the RTI Act, BCCI மற்றும் RTI சட்டம் குறித்து. Courts must treat tax exemptions to the BCCI. BCCIக்கு வழங்கப்படும் வரி விலக்குகளை நீதிமன்றங்கள் கருத வேண்டும். As a form of state grant, அரசின் மானியத்தின் ஒரு வடிவமாக. The RTI Act was originally designed to scrutinize the state. RTI சட்டம் ஆரம்பத்தில் அரசை கண்காணிக்கவே உருவாக்கப்பட்டது. A limit that the BCCI has repeatedly tested. இந்த எல்லையை BCCI பலமுறை சோதித்துள்ளது. Thanks to its outsized power. இந்த சென்டென்ஸ்ல scrutinize அப்படின்னா கூர்ந்து கவனித்தல் அல்லது ஆய்வு செய்தல்னு அர்த்தம். அப்புறம் outsized அப்படின்னா வழக்கத்தை விட ரொம்ப பெரிய அல்லது அதிகப்படியானன்னு அர்த்தம். The BCCI is a private body. BCCI ஒரு தனியார் அமைப்பு. That operates commercially. இது வணிக ரீதியாக செயல்படுகிறது. And lacks direct public financing. மேலும் இதற்கு நேரடி பொது நிதி இல்லை. RTI disclosures could expose competitive information. RTI மூலம் தகவல்களை வெளியிடுவது போட்டி தொடர்பான ரகசிய தகவல்களை வெளிப்படுத்தக்கூடும். And compromise the flexibility required to govern a sport. மேலும் ஒரு விளையாட்டை நிர்வகிக்க தேவையான நெகிழ்வுத்தன்மையை பாவிக்கக்கூடும். Especially since the BCCI already has anti-corruption measures. குறிப்பாக BCCI இடம் ஏற்கனவே ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளதால். And comes under judicial review if required. தேவைப்பட்டால் அது நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்பதாலும். இங்கே டிஸ்க்ளோஷர்ஸ் அப்படின்னா ரகசியமான தகவல்களை வெளியிடுதல்னு அர்த்தம். காம்ப்ரமைஸ் அப்படின்னா சமரசம் செய்தல் அல்லது ஒரு விஷயத்துல பாதிப்பை ஏற்படுத்துதல். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா நீதிமன்ற ஆய்வு. If the BCCI is brought under the Act's remit, BCCIயை இந்த சட்டத்தின் வரம்பிற்குள் கொண்டு வந்தால், there is also a risk of political forces abusing transparency requirements. வெளிப்படைத்தன்மை விதிமுறைகளை அரசியல் சக்திகள் தவறாக பயன்படுத்தும் அபாயமும் உள்ளது. To exert greater influence on cricket administration. கிரிக்கெட் நிர்வாகத்தின் மீது அதிக செல்வாக்கை செலுத்த. இங்க remit அப்படின்னா வரம்பு அல்லது எல்லை. exert அப்படின்னா செலுத்துதல் அல்லது பயன்படுத்துதல். Even so, இருந்தாலும் the Central Information Commission's recent decision, மத்திய தகவல் ஆணையத்தின் சமீபத்திய முடிவு to exclude the BCCI from the RTI Act, RTI சட்டத்திலிருந்து BCCIயை விலக்க வேண்டும் என்ற முடிவு is unlikely to go uncontested. எதிர்ப்பு இல்லாமல் போவதற்கு வாய்ப்பில்லை. Because the body has also monopolized a national sport. ஏனெனில் இந்த அமைப்பு ஒரு தேசிய விளையாட்டையும் ஏகபோகமாக தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இங்க uncontested அப்படின்னா எதிர்ப்பு அல்லது போட்டியின்றி நடப்பது. மொனோபலைஸ்ட் அப்படின்னா ஏகபோக உரிமை அல்லது எந்த ஒரு போட்டியும் இல்லாம முழுமையா தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது. The BCCI benefits from national symbolism. தேசிய அடையாளத்தின் மூலம் BCCI பயனடைகிறது. Police deployment at matches. போட்டிகளின் போது காவல்துறையினரின் பாதுகாப்பு. Concessional land allotments. சலுகை விலையில் நில ஒதுக்கீடுகள். And state hospitality. மற்றும் மாநில அரசின் விருந்தோம்பல் ஆகியவற்றால் பயனடைகிறது. Uses public stadium infrastructure.
பொது மைதான உட்கட்டமைப்பை பயன்படுத்துகிறது. என்ஜாய்ஸ் ரெகுலேட்டரி பிரிவிலேஜஸ் அக்ரூயிங் டு இட்ஸ் மொனோபலி ஸ்டேட்டஸ். அதன் ஏகபோக அந்தஸ்தால் கிடைக்கும் ஒழுங்குமுறை சலுகைகளை அனுபவிக்கிறது. அண்ட் நெகோஷியேட்ஸ் வித் ஃபாரின் போர்ட்ஸ். மேலும் வெளிநாட்டு வாரியங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. இன் வேஸ் தட் சம்டைம்ஸ் ஓவர்லாப் வித் டிப்ளோமசி. அது சில நேரங்களில் ராஜதந்திரத்துடன் ஒன்றிணையும் வகையில் உள்ளது. இங்கே கன்செஷனல் அப்படின்னா சலுகைன்னு அர்த்தம். அக்ரூயிங் அப்படின்னா இயற்கையாகவே வந்து சேர்கின்ற அல்லது கிடைக்கப் பெறுகின்ற விஷயங்கள். டிப்ளோமசி அப்படின்னா ராஜதந்திரம். These liberties have thus sustained civil society concerns. இந்த சுதந்திரங்கள் சிவில் சமூகத்தின் கவலைகளை தக்கவைத்துள்ளன. About being unable to scrutinize. ஆய்வு செய்ய முடியாதது பற்றி. Its conflicts of interest and governance arrangements. அதன் சுயநலம், முரண்பாடுகள் மற்றும் நிர்வாக ஏற்பாடுகளை. இங்க சிவில் சொசைட்டி அப்படின்னா சிவில் சமூகம் அல்லது பொது குடிமக்கள். Conflicts of interest அப்படின்னா ஒருவரின் சொந்த நலன்களுக்கும் அவருடைய கடமைக்கும் இடையே ஏற்படும் முரண்பாடு. Under Section 2H of the RTI Act, RTI சட்டத்தின் பிரிவு 2H இன் கீழ் BCCI is not a constitutional or statutory body. BCCI ஒரு அரசியலமைப்பு அல்லது சட்டபூர்வமான அமைப்பு அல்ல. And was not created by government notification. மேலும் இது அரசு அறிவிப்பால் உருவாக்கப்படவில்லை. Leaving the matter to turn on whether it can be said. இதனால் இந்த விவகாரம் இதை சொல்லலாமா என்ற நிலைக்கு திரும்புகிறது. To be under state control or financing. அரசின் கட்டுப்பாடு அல்லது நிதியுதவியின் கீழ் உள்ளதா என்று. இங்க ஸ்டாச்சுட்டோரி பாடி அப்படின்னா நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான அமைப்பு. Following disputes in 2005 and 2013, 2005 மற்றும் 2013 ஏற்பட்ட சர்ச்சைகளைத் தொடர்ந்து the Supreme Court repeatedly said in 2015-16, 2015-16 உச்சநீதிமன்றம் திரும்ப கூறியது. When the BCCI was adopting the Lodha Committee recommendations, BCCI லோதா கமிட்டி பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டிருந்த போது, that it performs public duties, அது பொது கடமைகளை செய்கிறது என்று. இங்கே disputes அப்படின்னா சர்ச்சைகள் அல்லது விவாதங்கள். The Law Commission furthered this position in 2018. சட்ட ஆணையம் 2018 இந்த நிலையை மேலும் வலுப்படுத்தியது. Because it added, ஏனெனில் அது மேலும் கூறியது, BCCI also serves as a national sports federation. BCCI ஒரு தேசிய விளையாட்டு கூட்டமைப்பாகவும் செயல்படுகிறது. Without the sports ministry recognizing it as one, விளையாட்டு அமைச்சகம் அதனை அவ்வாறு அங்கீகரிக்காமல் இருந்தும். And received tax exemptions worth 2,100 crore rupees. மேலும் 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான வரி விலக்குகளை பெற்றுள்ளது. In 1997-2007 alone, 2997 முதல் 2007 மட்டுமே. A figure the commission interpreted. இந்த தொகையை ஆணையம் இவ்வாறு விலக்கியது. As foregone state revenue. அரசு இழந்த வருவாய் என்று. இங்கே exemptions அப்படின்னா விலக்குகள் அர்த்தம். Foregone அப்படின்னா கைவிடப்பட்ட அல்லது இழந்தன்னு அர்த்தம். Subsequently, அதனைத் தொடர்ந்து former Information Commissioner ஸ்ரீதர் ஆச்சார்யுலு ruled. முன்னாள் தகவல் ஆணையர் ஸ்ரீதர் ஆச்சார்யுலு தீர்ப்பளித்தார். The BCCI to be a public authority. BCCI ஒரு பொது அதிகாரம் கொண்ட அமைப்பு என்று. Under Section 2H, பிரிவு 2H இன் கீழ். The Madras High Court stayed the order. சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவுக்கு தடை விதித்தது. And the CIC has now reversed the ruling. மேலும் CIC இப்போது அந்த தீர்ப்பை மாற்றியுள்ளது. The CIC has admitted that CIC ஒப்புக்கொண்டுள்ளது the BCCI exerts a significant influence on public life. BCCI பொது வாழ்வில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்துகிறது என்று. While insisting that, அதே நேரத்தில் வலியுறுத்துகிறது, its decision is based on Section 2H alone. அதன் முடிவு செக்ஷன் 2H மட்டுமே அடிப்படையாக கொண்டது என்று. There is a contradiction. ஒரு முரண்பாடு உள்ளது. Between writ jurisdiction applying to the BCCI, BCCIக்கு writ அதிகார வரம்பு பொருந்துவதற்கும். As the court affirmed in 2015, 2015 நீதிமன்றம் உறுதிப்படுத்தியபடி. Even as the body is private enough to conceal its internal records. அந்த அமைப்பு தனது உள்பதிவுகளை மறைக்கும் அளவுக்கு தனியாராக இருப்பதற்கும் இடையே. இங்க கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா முரண்பாடுன்னு அர்த்தம். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யவோ அல்லது தவிர்க்கவோ நீதிமன்றம் பிறப்பிக்கும் முறையான எழுத்துப்பூர்வமான ஆணை. கன்சீல் அப்படின்னா மறைப்பதுன்னு அர்த்தம்.
At this time, இந்த நேரத்தில் Section 2H should be amended. பிரிவு 2H திருத்தப்பட வேண்டும். To include any body discharging public duties. பொது கடமைகளை செய்யும் எந்த ஒரு அமைப்பையும் சேர்க்கும் வகையில். Especially with monopoly power. குறிப்பாக ஏகபோக அதிகாரத்துடன் செயல்படும் அமைப்பை. இங்கே amended அப்படின்னா சட்டத்திலோ அல்லது விதியிலோ செய்யப்படும் திருத்தம். Discharging அப்படின்னா ஒரு கடமையை செயல்படுத்துதல் அல்லது நிறைவேற்றுதல். Courts must also treat tax exemptions. நீதிமன்றங்களும் வரி விலக்குகளை கருத வேண்டும். As a form of state grant. அரசின் மானியத்தின் ஒரு வடிவமாக. இதோட ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடியுது. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல். ஏன்னா இதுல பிசிசிஐயோட லீகல் நிலைப்பாடு, சட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயம் சிஐசியோட முடிவை விமர்சிச்சு கிரிட்டிக்கலாவும் பேசியிருக்காங்க. நாம செகண்ட் எடிட்டோரியலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் ஷேர் பண்றேன். இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ற நிறைய பேருக்கு vocabularies, idioms and phrases அப்புறம் phrasal verbs இதெல்லாமே மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு வாட்டி படிச்ச விஷயத்தை எப்ப மறப்பீங்கன்னு ஏஐ மூலமா ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க படிச்ச எதையுமே வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீங்க. கண்டிப்பா ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி சரி, இப்போ நாம செகண்ட் எடிட்டோரியல் பார்க்கலாம். செகண்ட் எடிட்டோரியல் ஓட டைட்டில் காஸ்டவே, சாதியை அகற்றுதல், ஆன் த கோர்ட் அண்ட் காஸ்ட் கவுண்ட், நீதிமன்றம் மற்றும் சாதி கணக்கெடுப்பு குறித்து. பீப்புள் மஸ்ட் ஹாவ் தி ஆப்ஷன், மக்களுக்கு அந்த விருப்பம் இருக்க வேண்டும். டு ஸ்டேட் தட் தே ஆர் காஸ்ட்லெஸ் இன் த சென்சஸ், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தங்களுக்கு சாதி இல்லை என்று கூறுவதற்கு. The Supreme Court was not wrong to dismiss a petition. ஒரு மனுவை தள்ளுபடி செய்ததில் உச்ச நீதிமன்றம் தவறு செய்யவில்லை. That sought to stall the caste census. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறுத்தக் கூறிய. Which is part of the ongoing census 2027. இது நடைபெற்று வரும் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாகும். இங்க ஸ்டால் அப்படின்னா ஒரு விஷயத்தை நிறுத்துதல் அல்லது தாமதப்படுத்துதல்னு அர்த்தம். The Chief Justice of India remarked. இந்திய தலைமை நீதிபதி குறிப்பிட்டார். In support of the caste count, சாதி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக. That any government of the day must know, அப்போதைய எந்த அரசும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. How many people are backward, எத்தனை பேர் பின்தங்கியவர்கள், and how many need welfare, மற்றும் எத்தனை பேருக்கு நலத்திட்டங்கள் தேவை என்று. In April 2025, the Narendra Modi government had made a turnaround. நரேந்திர மோடி அரசு ஒரு நிலைப்பாட்டு மாற்றத்தை செய்திருந்தது. To announce caste enumeration alongside the fresh census. புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி கணக்கெடுப்பையும் அறிவிக்க. The first such exercise since 1931. 1931க்கு பிறகு நடக்கும் முதல் செயல்முறை இதுவாகும். இங்க டர்ன் அரவுண்ட் அப்படின்னா எடுத்த முடிவில் இருந்து திடீர்னு நிலைப்பாட்ட மாற்றுவது. என்யூமரேஷன் அப்படின்னா கணக்கெடுப்பு. Mr. Modi had earlier derided the idea. திரு மோடி முன்பு இந்த யோசனையை கேலி செய்திருந்தார். As a sign of urban Naxal thinking, நகர்ப்புற நக்சல் சிந்தனையின் அடையாளம் என்று. And the RSS had warned, மேலும் RSS எச்சரித்திருந்தது, that such surveys were attempts to fracture Hindu society. இத்தகைய கணக்கெடுப்புகள் இந்து சமூகத்தை பிளவுபடுத்தும் முயற்சிகள் என்று. இங்க derided அப்படின்னா கேலி செய்தல் அல்லது கிண்டல் செய்தல். fracture அப்படின்னா பிளவுபடுத்துதல் அல்லது உடைத்தல். The Congress too had made a dramatic turnaround in its historical position to demand a caste census, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கோர. Early governments of independent India, சுதந்திர இந்தியாவின் ஆரம்பகால அரசுகள் decided not to enumerate caste with the census, மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதியை கணக்கெடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்தன.
The dominant thinking then was that counting caste communities would only reinforce the institution of caste. அப்போது இருந்த ஆதிக்கம் செலுத்தும் சிந்தனை என்னவென்றால் சாதி சமூகங்களை கணக்கெடுப்பது சாதி என்ற அமைப்பை மேலும் வலுப்படுத்தவே செய்யும் என்று. That the state wanted to dismantle. அரசு எதை ஒழிக்க நினைத்ததோ அத. இங்க reinforce அப்படின்னா ஒரு விஷயத்தை மேலும் வலுப்படுத்துதல். Dismantle அப்படின்னா ஒரு கட்டமைப்பை தகர்த்தல் அல்லது ஒழித்தல். On the one hand, ஒரு புறம் state policies sought to create a casteless society. அரசின் கொள்கைகள் சாதியற்ற சமூகத்தை உருவாக்க முற்பட்டன. While on the other, அதே சமயம் மறுபுறம் they also accounted for caste identities. அவை சாதி அடையாளங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டன. For positive discrimination, ஆக்கப்பூர்வமான பாகுபாட்டிற்காக. In legislative representation and employment, சட்டமன்ற பிரதிநிதித்துவம் மற்றும் வேலைவாய்ப்பில். இங்க பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா சமூகத்துல பின்தங்கிய மக்களுக்கு ஆதரவாக சலுகைகள் அல்லது இடஒதுக்கீடு வழங்குதல்னு அர்த்தம். This dual approach to caste, சாதி குறித்த இந்த இரட்டை அணுகுமுறை that was baked into the nation's founding principles, இது நாட்டின் அடிப்படை கொள்கைகளில் ஆழமாக வேரூன்றியிருந்தது, has created a paradox that continues to this day. இன்று வரை தொடரும் ஒரு முரண்பாட்டை உருவாக்கியுள்ளது. இங்க பாரடாக்ஸ் அப்படின்னா வெளிப்படையா பார்க்கிறப்போ முரண்பாடாக தோன்றும் ஆனால் உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான நிலை. The clamor for a caste census, சாதி கணக்கெடுப்புக்கான கூச்சல், is the latest manifestation of it. அதன் சமீபத்திய வெளிப்பாடு ஆகும். இங்க clamor அப்படின்னா சத்தமான கூச்சல் அல்லது வலுவான கோரிக்கை. Manifestation அப்படின்னா வெளிப்பாடு. The census itself has been long overdue. மக்கள் தொகை கணக்கெடுப்பே நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. The Decadal Population Survey, 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, was originally due in 2021. முதலில் 2021இல் நடக்கவிருந்தது. But was delayed by the COVID-19 pandemic and logistical hurdles. ஆனால் COVID-19 தொற்றுநோய் மற்றும் தளவாட தடைகளால் தாமதமானது. இங்க டெகேடியல் அப்படின்னா 10 ஆண்டுக்கு ஒருமுறை நிகழும் விஷயம். லாஜிஸ்டிக்கல் அப்படின்னா செயல்முறை அல்லது நிர்வாகம் தொடர்பான விஷயங்கள். The caste enumeration will take place in the second phase. சாதி கணக்கெடுப்பு இரண்டாம் கட்டத்தில் நடைபெறும் and will involve asking every individual their caste. மேலும் ஒவ்வொரு தனிநபரிடமும் அவர்களின் சாதியை கேட்பதை உள்ளடக்கும். Rather than merely recording, வெறுமனே பதிவு செய்வதற்கு பதிலாக whether they belong to a scheduled caste or scheduled tribe, அவர்கள் பட்டியல் சாதியினரா அல்லது பழங்குடியினரா என்பதை, as in previous censuses, முந்தைய கணக்கெடுப்புகளில் இருந்தது போல. The delay in the census, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஏற்பட்ட தாமதம், has a bearing on planning of all sorts. அனைத்து வகையான திட்டமிடலிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இங்க has a bearing on அப்படின்னா ஒரு விஷயத்துல தாக்கத்தையோ அல்லது தொடர்பையோ கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். In India, இந்தியாவில், a considerable portion of state policy, அரசின் கொள்கைகளின் கணிசமான பகுதி, is directly or indirectly linked, நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைக்கப்பட்டுள்ளது, to the caste profile of the target group, இலக்கு குழுவின் சாதி விவரக்குறிப்புடன். The one attempt, ஒரு முயற்சி, of a post-independence national caste count, சுதந்திரத்திற்கு பிறகு தேசிய சாதி கணக்கெடுப்புக்கான, came in 2011, 2011இல் நடந்தது. The open-ended caste identification process, எந்த வரைமுறையும் இல்லாத சாதி அடையாள செயல்முறை, of the socio-economic and caste census, சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பின், produced over 46 lakh distinct caste names, 46 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனித்துவமான சாதி பெயர்களை உருவாக்கியது, and 8 crore data errors, மற்றும் 8 கோடி தரவு பிழைகளை உருவாக்கியது, rendering the dataset unusable, அந்த தரவை பயன்படுத்த முடியாததாக மாற்றியது. இங்க open-ended அப்படின்னா முன்கூட்டியே எந்த எல்லையும் வரையறுக்கப்படாத ஒரு விஷயம். Most of its findings remain unpublished. அதன் பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் வெளியிடப்படாமலேயே உள்ளன.
The Modi government is still grappling with the challenge. மோடி அரசு இன்னும் சவாலுடன் போராடி வருகிறது. Of finding the appropriate methodology, சரியான வழிமுறையை கண்டுபிடிப்பதற்கான. For an accurate enumeration of caste communities, சாதி சமூகங்களின் துல்லியமான கணக்கெடுப்புக்கு. இங்க grappling அப்படின்னா ஒரு கஷ்டமான விஷயத்தை சமாளிக்க கடுமையாக போராடுதல். Methodology அப்படின்னா வழிமுறை. A caste census detracts from the effort to eradicate caste. ஒரு சாதி கணக்கெடுப்பு சாதியை ஒழிக்கும் முயற்சியிலிருந்து பின்வாங்க செய்கிறது. As it ossifies identities, ஏனெனில் அது அடையாளங்களை கடினமாக்குகிறது. But is helpful if viewed alongside other socio-economic indices. ஆனால் மற்ற சமூக பொருளாதார குறியீடுகளுடன் சேர்த்து பார்த்தால் இது உதவியாக இருக்கும். To better target welfare measures, நலத்திட்டங்களை சிறப்பாக இலக்கு வைக்க. And ensure representation, மற்றும் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய. இங்க டிட்ராக்ட்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தின் மதிப்பை குறைத்தல் அல்லது திசை திருப்புதல். ஆசிஃபைஸ் அப்படின்னா கடினமாக்குதல் அல்லது மாற்ற முடியாதபடி நிலையாக்குதல். இண்டிசஸ் அப்படின்னா குறியீடுகள். The annihilation of caste must remain a goal. சாதியை ஒழிப்பதே இலக்காக இருக்க வேண்டும். And people must be allowed to classify themselves as casteless. மேலும் மக்கள் தங்களை சாதியற்றவர்களாக வகைப்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும். If they so wish, அவர்கள் அவ்வாறு விரும்பினால். இங்க annihilation அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அல்லது முழுமையாக அழித்தல். இதோட செகண்ட் எடிட்டாரியல் முடியுது. இந்த எடிட்டாரியல் ஓட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அண்ட் பிராக்மேட்டிக். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்புல இருக்கிற முரண்பாடுகளை அனலைஸ் பண்ணி அதே சமயம் நலத்திட்டங்களுக்கு அது எப்படி உதவும்னு பிராக்டிக்கலாவும் பேசியிருக்காங்க. இன்னைக்கு பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக டெலிகிராம்ல டெய்லி 7 PM நடக்கிற நம்ம எடிட்டாரியல் வொக்காபுலரி குவிஸ்ல கண்டிப்பா கலந்துக்கோங்க. இது நம்ம எடிட்டாரியல் வொக்காபுலரிக்கான ஒரு IPL மாதிரி. இதுல மந்த்லி லீக்ஸ், லைவ் ஸ்கோர்ஸ், அப்புறம் ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நிறைய ஆஸ்பிரன்ஸ் கூட போட்டி போட்டு படிக்கும்போது உங்க ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இந்த வொக்காப் லீக்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே ஜாயின் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு டீடைல்டு எடிட்டாரியல் பிரேக் டவுனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much for listening. Take care.